மானியம் மட்டும் போதாது, குடும்பங்களை உற்பத்தி பொருளாதாரத்தில் இணைக்க ஜனாதிபதி வலியுறுத்தல். வறுமையை ஒழிப்பதற்காக மானியங்களை மட்டும் நம்பியிருக்காமல் குடும்ப அலகுகளை மையமாக கொண்ட விஞ்ஞானபூர்வமான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சின் வரவு செலவு திட்ட மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அஸ்வசும பயனாளிகளில் 2 லட்சம் குடும்பங்களை இந்த ஆண்டிற்குள் உற்பத்தி பொருளாதாரத்தில் இணைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் பின்வரும் விடயங்கள் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளன. உழைக்க முடியாத முதியோர் மற்றும் விசேட தேவையுடையோரை அரசாங்கம் முழுமையாக பராமரித்தல், உழைக்கும் திறன் கொண்டவர்களை உற்பத்தி துறைகளில் ஈடுபடுத்துதல், அமைச்சுக்கள் தனித்தனியாக செயல்படாமல் குடும்பங்களின் தேவையை அறிந்து குடும்ப அபிவிருத்தி திட்டம் மூலம் உதவிகளை வழங்குதல், தொழில் புரியும் தாய்மார்களுக்காக நாடு முழுவதும் 50 பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை அமைத்தல், காவல்துறை நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரவேச வசதிகள் மேம்படுத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. நிவாரணங்களை வழங்குவதை தாண்டி ஒவ்வொரு குடும்பத்தையும் பொருளாதார ரீதியாக வலுவூட்டுவதே அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார்.